ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஏஎல்பியோடைய ஆன்சர் கீ வந்துருச்சு. அதே மாதிரி ஜேஇயோட 10 நாள் முன்னாடி வந்துருச்சு. நிறைய பேர் ப்ரோ கட் ஆஃப் எவ்வளோ வரும், எவ்வளோ மார்க் சிபிடிக்கு சேஃபா இருக்கும், எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகே, இந்த வீடியோல எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகே, கட் ஆஃப் கட் ஆஃப்னா என்ன? கட் ஆஃப்னா நம்ம வேக்கன்சி இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் எடுக்கிற போஸ்டிங்ல 30 பேர் யூஆர், 20 பேர் ஓபிசி, சரி 30 பேர் 25 பேர் ஓபிசி, 20 பேர் இடபிள்யூஎஸ், மீதி பார்த்தோம்னா 25 75 25 பேர் எஸ்சி எஸ்டி. இப்படிதான் நம்ம கவர்மெண்ட்ல வந்து ஒரு ரூல் வச்சு பிரிப்பாங்க. ஓகேவா? இப்போ வேக்கன்சி 100 இருக்கு. சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் ஜேஇஆ இருக்கட்டும், வேற ஏதாச்சும் எக்ஸாமா இருக்கட்டும், அவங்க ரேஷியோல எடுப்பாங்க. இப்போ ஜேஇ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1:15 எடுப்பாங்க. அப்போ 1:15னா ஜேஇல 30 into 15, 25 into 15, 20 into 15, 25 into 15, ஓவராலா 1500 மெம்பர்ஸ் எடுப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1500 வரும். இது செகண்ட் ரவுண்டுக்கு ஜேஇ பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். சரிங்க, இப்போ நீங்க ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2025 உடைய செனாரியோ நம்ம பார்க்கும்போது விசஸ் 2024 லாஸ்ட் இயர் கட் ஆஃப்னு பார்க்கும்போது 40 to 50 அவுட் ஆஃப் 100 இந்த ரேஞ்சில் இருக்கும்போதே நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க. ஓவராலா எல்லா கேட்டகரியும் நான் கலந்து தான் சொல்றேன், ஏன்னா தனித்தனியா சொன்னா டைம் ஆகும் நமக்கு. ஓவராலா கலந்து தான் சொல்றேன். ஓகேவா? ஏன் வந்து கட் ஆஃப் அந்த டைம் கம்மியா இருந்துச்சுன்னா 5 இயர்ஸ் எக்ஸாமே நடக்கல. 2019 தான் கடைசியா நடந்துச்சு. யாருமே அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணல. அது இல்லாம ஆர்ஆர்பியோட சைக்கிள்ல 2024 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஏஎல்பி நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் ஜேஇ நடந்துச்சு போன வருஷம் 2024 டிசம்பர் நவம்பர்ல. அதனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. பட் இந்த செனாரியோ இதுல இருந்து ஒரு 10 மார்க் நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம். 50 to 60 அவுட் ஆஃப் 100 வந்து கட் ஆஃபா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏன் வந்து இந்த டைம் 10 இது அதிகமாச்சுன்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸி. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 60+, 55+லாம் எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் அதிகமா இருந்தனால இதுலயே 60 கொஸ்டின் வந்ததுனால நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. இதே சயின்ஸ் அதே மாதிரி அதர் டாபிக்ல இருந்து வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா கட் ஆஃப் கொஞ்சம் கம்மி ஆயிருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 75க்கே நிறைய பேர் வந்து 50+ எடுத்திருக்கீங்க. ஓகே, உங்களுடைய சேஃப் ஸ்கோர் நான் எவ்வளவு சொல்லுவேன்னா, சேஃப் ஸ்கோர் ஃபார் ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 40+ அவுட் ஆஃப் 75 இது சேஃப் ஸ்கோர். நீங்க ஒரு ஓபிசி கேட்டகரியில வரீங்கன்னா 45 to 50+ இருந்தா தாராளமா நீங்க சிபிடி 2 படிங்க. யூஆரை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஓபிசி சேம் கேட்டகரி மாதிரி தான் வருவீங்க இதை பொறுத்த வரைக்கும். பட் நான் சேஃபா உங்களுக்கு அஷ்யூர் பண்றது 50+னா நீங்க தாராளமா படிக்கலாம் 75க்கு. இவங்க எல்லாருமே கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. சில பேர் எஸ்சி எஸ்டில 30 to 35 எடுத்திருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு எப்படி வரும்னு தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து 100க்கு தான் கொண்டு வருவாங்க கடைசியில. கண்டிப்பா 50லேருந்து 60க்கு மேலதான் இருக்கும் கட் ஆஃப். அது கம்மி தான் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இது ஏஎல்பிக்கான இது. நீங்க என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கீங்க? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஏஎல்பி முடிச்சு ஜே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ட்ரேடு நீங்க பாத்தீங்கன்னா டீசல் மெக்கானிக், ஃபிட்டரு, அதுக்கப்புறம் மிஷினிஸ்ட், ஹீட் இன்ஜின், ஆர்ஐசி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், இதெல்லாம் நான் பார்த்தேன். எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி ட்ரேட்லாம் இருக்கு. உங்க ட்ரேடை வந்து நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணா 26.25 அவுட் ஆஃப் 75 இதை நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுடைய சிபிடி 2ல பி பேப்பர், அதாவது மெயின் பேப்பர், இதை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது அப்பதான் வேலிடேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மெயின் சோர்ஸாவே இருக்க போகுது. உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, சிபிடி 2ல செகண்ட் பேப்பர் இருக்குல்ல, மெயின் பேப்பர், அதாவது நம்ம மேக்ஸ் அரித்மெட்டிக்லாம் இருக்கும்ல,
அதையும் பிளஸ் சிபிடி சிபேட் ஸ்கோர் இது 70% மார்க் எடுத்துருவாங்க. இதுல வந்து 30% எடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் ஃபைனல் மெரிட் லிஸ்டா கொண்டு வந்து இந்த டைம் ஓபிசி யூஆர்லாம் பார்க்கும்போது 75 பிளஸ் கிட்ட கட் ஆஃப் இருந்துச்சு 2024ல ஓபிசி யூஆர்க்கலாம். இந்த டைம் கண்டிப்பா 80 பிளஸ் போக வாய்ப்பு இருக்கு. வேகன்சி போன டைமோட கொஞ்சம் கம்மி தான். அதனால ட்ரேட் பேப்பரை நல்லா படிச்சு கிளியர் பண்ணிட்டு சிபிடி 2 மெயின் பேப்பர் இந்த பேப்பர்ல இருக்கிறத ஒரு 100க்கு 80 to 90 பிளஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பாசிபிள் தான். ஓகேவா? எங்க அண்ணன் கூட இப்போ எங்க அண்ணன் இப்போ ஏஎல்பியா தான் இருக்காரு. போன வருஷம் தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க பேட்ச்ல நிறைய பேர் 85 92 இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. ரீசன் என்னன்னா அவங்க கன்சிஸ்டன்ஸியா படிச்சாங்க. ட்ரேட் பேப்பரை பாஸ் பண்ற அளவுக்கு மட்டும் தான் படிச்சாங்க. ஒரு 40 மார்க் எடுக்கிற அளவுக்கு படிச்சுட்டு சிபிடி 2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து அவங்க 85 மார்க் எடுத்துட்டாங்கன்னா இதுல இருந்து 75% மார்க்கும் 70% மார்க்கும் 30% மார்க் வந்து சிபேட்ல இருந்து எடுப்பாங்க. அப்போ ஓவரால் கட் ஆஃப் நீங்க பார்க்கும்போது என்னன்னா இங்க வரும்போது 100க்கு ஒரு 80 கிட்ட இருந்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் தான் டிவி அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்லாம் போகும். அதனால நீங்க சிபிடி 2 கண்டிப்பா நல்ல ஸ்கோர் பண்ணணும். பாவம் போன வருஷம் சிபிடி 2 ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா போட்டிருப்பாங்க. அவ்வளோ 37 40 தான் கட் ஆஃப்னு. அவங்களுக்குலாம் கண்டிப்பா சிபேட் கிளியர் பண்ணாலுமே கிடைச்சிருக்காது. ஏன்னா அந்த 70% ஸ்கோர் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஓவரால் கட் ஆஃப் அடி வாங்கிடும். அதனால நீங்க சிபிடி 2ல மஸ்ட் 80 பிளஸ் எடுத்தே ஆகணும். 85 கூட எடுக்கலாம் நீங்க. ஈஸி தான். சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். மத்த ஜேஇ ஆர்ஆர்பி எக்ஸாம்ல என்டிபிசி லெவல் அந்த லெவல்லாம் இருக்காது. மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். பேசிக்கா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா இதை கிளியர் பண்ணிடலாம். ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான என்ட்ரி லெவல்ல எக்ஸாமை கிளியர் பண்ணி போகலாம். ஒர்க் நேச்சரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்ற ஜாபை காட்டிலும் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கும். அதனால நீங்க பயப்படாதீங்க. எக்ஸாமை கிளியர் பண்ணி உங்களுக்கு உள்ள ரயில்வேக்குள்ள போகணும்னா நம்மளுக்கு ஏஎல்பி ஒரு பெஸ்ட் சான்ஸ். நம்ம இன்ஜினியரிங்கா டிப்ளமோவா படிச்சிருக்கோம், ஐடிஐ படிச்சிருக்கோம்னா இந்த ஜாப் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். ஸோ அதனால டைமை வேஸ்ட் பண்ணாம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் யாரு இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசில நீங்க வந்து 40 பிளஸ் ஓபிசியை அஷ்யூரா சொல்றேன் 45 பிளஸ் நீங்க எடுத்தீங்கன்னா சிபிடி 2 நீங்க படிக்கலாம். ஓகேவா? இது வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றதை காட்டிலும் கரண்ட் சினாரியோ அதுக்கப்புறம் ரேங்க் மித்ரால வந்து 1000 கேண்டிடேட் கூட இன்னும் வரல. பட் இதுதான் சினாரியோ. இவ்வளவு பேர் தான் எடுத்திருக்காங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்க்கும்போது. அதனால தைரியமா நீங்க ஏஎல்பி சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஜேஇக்கு வருவோம். ஜேஇயை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் சிஸ்டமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் 2025ல. இது எப்படி பிரிப்பாங்கன்னா இப்போ மெக்கானிக்கல் போஸ்டிங் இருக்கு. இப்போ நான் மெக்கானிக்கல் போஸ்டிங்ல யார் யார் காம்படிஷனுக்கு வருவாங்கன்னா மெக்கானிக்கல் வருவாங்க, ட்ரிபிள்இ வருவாங்க, இசி கூட வருவாங்கன்னு போட்டிருந்தாங்க. நான் பார்த்தப்போ ஒரு பையன் கேட்டேன், ஆமா ப்ரோ நாங்கள் உங்கள் மெக்கானிக்கல் போஸ்டிங் நாங்கள் எலிஜிபிள்னு. இப்போ மெக்கானிக்கல் போஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 சீட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். 50 சீட்ஸ் இருக்குன்னா இதில் யூஆர் வந்து ஒரு 20, ஓபிசி 10, இடபிள்யூஎஸ் ஒரு 10, எஸ்சி எஸ்டி 10, எல்லாமே 10 10 நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் 10. இப்போ எப்படி பிரிப்பாங்கன்னா இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் போஸ்ட். இப்போ வந்து சிஎன்டபிள்யூன்னு ஒரு போஸ்ட் மெக்கானிக்கல் நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் போஸ்ட் வந்து டிசைன் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோடைய கட் ஆஃப் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு 82 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து டிசைனோட கட் ஆஃப் பார்க்கும்போது 84 போயிருது. நான் எடுத்த மார்க் 83 தான். 83னா எங்க நான் வருவேன்னா இந்த ஒரு போஸ்ட் மட்டும் தான் நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இந்த போஸ்ட் நான் கிளியர் பண்ணியிருக்க முடியாது. இதுதான் வந்து செனாரியோ. ஜேஇயை பொறுத்த வரைக்கும் மாறும். குவாலிஃபைங் நேச்சர் கிடையாது. சிபிடி 1 மார்க் தான் வந்து போஸ்ட்டை செலக்ட் பண்ணும். ஓகேவா? போஸ்ட்டை செலக்ட் பண்ணும். அதே மாதிரி சிஎம்ஏ டிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸுமே மேக்ஸிமம் எலிஜிபிள் தான். மெக்கானிக்கலுமே நான் வந்து 10th ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருந்தேன் என்னோட இதில். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ எடுத்திருப்பீங்க மார்க். நிறைய பேர் வந்து 65 70 இந்த ரீஜியன்லலாம் இருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்வேன்னா யாரு கன்ஃபார்ம் சிபிடி 2க்கு படிக்கலாம்.
CBT2 கன்ஃபார்ம் படிக்கலாம்னா யூஆர்ல இருக்கிறவங்க 75 பிளஸ் மஸ்ட். நீங்க மெக்கோ எந்த டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம், 75 பிளஸ்னா நீங்க யூஆர் நீங்க தாராளமா படிக்கலாம். எனி அதர் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஓபிசி பொறுத்தவரைக்கும் 70 பிளஸ். மெக்கானிக்கலுக்கு 70க்கு மேல கூடயும் போகலாம். ஏன்னா நிறைய பேர் மெக்கானிக்கலுக்கு காம்படிஷன் அதிகம். எஸ்சி எஸ்டி நான் கம்மியா தான் சொல்றேன். இடபிள்யூஎஸ் நீங்களும் உங்களுக்கும் மேக்ஸிமம் இவங்களோட கட் ஆஃப் பிளஸ் ஆர் 2- தான் கம்மியா வரும். 65 பிளஸ். இதை நான் கம்மியா சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆட் ஷிஃப்ட்னு பார்த்தோம்னா அது லாஸ்டா நடந்ததுதான். அதுல நீங்க ஒரு 60 பிளஸ் 60 to 65 பிளஸ் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா மேபி உங்களுக்கு CBT2க்கு ஒரு 75% சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அதனால நீங்களும் ஹோப் லூஸ் பண்ணிடாதீங்க. நார்மல் செஷன் நம்மளுக்கு உண்டு, அதனால நீங்க தைரியமா படிக்கலாம். அப்போ நீங்க இப்ப யார் நல்லா கான்ஃபிடண்டா படிக்கலாம்னா யூஆரை பொறுத்த வரைக்கும் 75 பிளஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டும் தைரியமா படிக்கலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் ஆச்சு கிளியர் ஆகும். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 70 பிளஸ் மஸ்ட். ஓகேவா? நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருங்க 70 பிளஸ் நீங்க மஸ்டா கிளியர் பண்ணிருக்கணும். எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் நீங்க 65 மேல எடுத்திருந்தா போதும், ஏதாச்சும் ஒரு போஸ்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகே. இப்போ நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் ஏஎல்பிக்கான ட்ரேட் கிளாஸ் முடிச்சிட்டேன். ஒரு 4 ட்ரேடுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சனால சீக்கிரம் நான் முடிச்சிட்டேன். டீசல் மெக்கானிக், அதுக்கப்புறம் ஃபிட்ரு, ஹீட் இன்ஜின், ஆர்ஏசி, இதோடைய வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். மெக்கானிக்கல் CBT2க்கு கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு. 4 கிளாஸஸ் நான் முடிச்சிட்டேன். இதுவுமே லிங்க் வந்து சேனல்ல இருக்கு, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எப்படி படிக்கலாம்னா புக்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து பிரபாஸ் மேக்ஸ்னு ஒரு சேனல்ல உங்களுக்கு எல்லா சோர்ஸுமே அவர் ஆல்ரெடி போட்டுட்டார். 2024ல அவர் எல்லாமே கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த கைடன்ஸ் உங்களுக்கு போதும். அவருடைய சேனல்ல RRB JE வீடியோன்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிடும். அதை பார்த்துட்டு நம்ம சேனல் இருக்குல்ல, சேனல் மேக் வீடியோஸை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா MCQs நிறைய சால்வ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் PYQs, டெஸ்ட் புக்ல மாக் டெஸ்ட், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகேவா? இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகம் தான். ஆனா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க CBT1 கிளியர் பண்ணும்போது கண்டிப்பா CBT2 கிளியர் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி அந்த பொட்டன்ஷியல் இருக்கும்போது CBT2 ஜஸ்ட் 1 லெவல் தான். 1 லெவல் தாண்டிட்டா நம்மளுக்கு ஜாப் கையில. பட் ஆனா நம்ம அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். ஒரு 130 125 பிளஸ் மெக்கானிக்கல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்தே ஆகணும். நம்மளுக்கு மெரிட் இண்டெக்ஸ்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயர் நிறைய அஃபெக்ட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அஃபெக்ட் எதுவும் ஆகக்கூடாதுன்னா 125 பிளஸ் டார்கெட் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் அஷூரன்ஸ் கிடைக்கும். பட் கொஸ்டின் பேட்டர்ன் இப்போ எப்படின்னு தெரியல, எல்லாம் கான்செப்டுவலா கேட்குறாங்க. போன டைம் அப்படிதான் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் கொஸ்டின் பேட்டர்ன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா மேபி ஒரு 110 பிளஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலுமே நீங்க குறைஞ்சது 120 பிளஸ் டார்கெட் வைங்க. வைக்கிறோம் அதிகமா வச்சுட்டு நம்ம படிப்போமே, ஏன் வந்து நம்ம மைண்டை நம்மளுடைய பொட்டன்ஷியலை நம்ம ஷார்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால இன்னைக்கு இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு இன்னும் ஒரு 90 டேஸ்ல எக்ஸாம் வந்துடும், மேக்ஸிமம் 90 டேஸ். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல JE அண்ட் ALP வர வாய்ப்பு அதிகம். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக், அதிகபட்சம் ஜூன்ல முடிஞ்சிடும் எக்ஸாம். ஸோ அரௌண்ட் ஒரு 3 மாசம் தான் இருக்கு, 3 மாசம் தான் இருக்கு. ஸோ நல்லா பண்ணுங்க. யாராச்சும் டவுட் வேணும்னா டெலகிராம்ல கூட உங்களுடைய டவுட்ஸை நீங்க நம்ம டீம்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபைல்ஸ் வேணா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கஷன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃப்ரீ மென்டார்ஷிப் கைடன்ஸ் குரூப் டிக்கு CGL NTPC கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.